பப்ளிக் விங் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஷ். இப்போது சமீபத்தில் பார்த்தோம்னா, நிறைய தயாரிப்பாளர் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டோம்னா விசாரித்தோம்னா, நம்ம பல கோடிகள் செலவு பண்ணி நம்ம படங்கள் நிறைய பண்ணுறோம். ஆனால் நாம் தயாரித்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்க அப்படின்னா, வரமாட்டேங்கிறாங்க. கன்னட படத்துக்கு டாக்ஸி அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்குறது நம்ம? இனிமேல் என்ன பண்ணலாம்? எது சம்மந்தமா பண்ணலாம்? அப்படிங்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்களில் பேசப்பட்டிருக்க ஒரு தகவல் வருது. அவங்க சொல்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா டாக்ஸி படத்துக்கு அதில் நடிச்சிருக்காங்க. இப்போது பெங்களூர் போய்ட்டு வந்த சமயத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தாங்க அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு. அது பர்டிகுலராக யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்திய திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களையும் சோஷியல் மீடியா, ஸ்ட்ரீம் மீடியா, மெயின் மீடியா நம்ம எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க. பிரம்மாண்டமாக நடந்த ஒரு பத்திரிகை ஷோ அது. ப்ரமோஷன் பண்ணாங்க. அப்போது நயன்தாரா கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்தோம்னா, எடுத்தோடனே அந்த விஜயா தான் கேட்டாங்க. அப்போது அந்த படத்துடைய ஹீரோ யஷ் கூப்பிட்டாங்க. அதனால் நான் வந்தேன் அப்படின்னாங்க. இப்போ இங்கே இருக்கிற தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்னடத்தில் இருக்கிற ஒரு ஹீரோவை கூப்பிட்டு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு போகிறீங்க. நம்ம ஹீரோக்கள் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க. பல கோடியில் போட்டு படம் பண்ணுற நாங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு படம் முடிச்சதுக்கு பிறகு அந்த படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய கடமை ஒரு ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா மியூசிக் டைரக்டர் வந்துடுறாரு. அங்கே ஹீரோ வந்துடுறாங்க மேக்ஸிமம். சில ஹீரோக்கள் மட்டும் வர மாட்டேங்கிறாங்க. அது எந்த ஹீரோக்கள் தான் நம்ம என்னோட கண்டினியூஸாக நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150, 200 கோடி ரூபா போட்டு பண்ணுற தயாரிப்பு வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த படம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும், மிகப்பெரிய வெற்றி அடை அப்படின்னு. இங்கே குறிப்பாக நயன்தாரா அவர்களை பற்றி அவங்க சொல்லும்போது பார்த்தா, இங்கே தமிழ் படங்களுக்கும் வர்றதே இல்லை. அவங்களுடைய ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் இயக்கி அந்த லைக் படத்துக்கு மட்டும் எல்லைக்கே அதுக்கு கடைசியாக வந்துட்டு போனதை நம்ம பார்க்கலாம். அது கூட நிறைய பேர் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணதுனால தான் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்களும் வந்தது அதில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஹாய்ன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. லலித்குமாரி அவங்களுடைய சேர்ந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவினோட சேர்ந்து ஹாய்ன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ரவுடி பிக்சர்ஸ். இப்போ இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷனுக்கு பேசிகிட்ருக்கிற அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம். இதற்கிடையில் பார்த்தோம்னா, மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற அந்த ஹாய் படத்தினுடைய ஹாய். அந்த ஃபங்க்ஷனல் ப்ரொமோஷனுக்கு நயன்தாரா, கவின் கலந்துக்கிட்டு நிறைய பேர் பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், அதில் ஹீரோயின் அப்படிங்கும்போது அவங்க படத்துக்குன்னா போவாங்களா? வெளியூருக்கெலாம் போகிறாங்க. இப்போ இனிமேல் நயன்தாரா கமிட் பண்ணால் டோட்டலாக நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு அதில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இனிமேல் அவங்களை கமிட் பண்ணோங்கிற மாதிரிலாம் பேசப்பட்ட ஒரு தகவல் வருது. ஏன்னா அவங்க காசு போட்டு பண்ணுற படத்துக்கு மட்டும் ப்ரொமோஷன் அவங்க போகிறாங்கன்னா, அது மாதிரி தானே நம்ம காசு போடுறோம். அவங்களாவது லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150, 200 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக வரணும் இல்லையா? அப்படிங்கிறது அவங்களுடைய புலம்பலாக இருக்குது. பட் அது நியாயமான புலம்பலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நயன்தாரா அவங்கள யோசிக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறையா விழாக்கள் நம்ம ப்ரொமோஷன்லாம் பார்க்க முடிஞ்சது. பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகு தான் அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் வருது அதை. அவங்க நிறைய இதில் அதை பார்க்க முடியல. இப்போ ஹாய் படத்துக்கு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு பக்கம் நீங்கள் காசு போட்டீங்க, ப்ரொமோஷன் படம் ஓடணுங்கிற அந்த ஒரு விஷயம் இது. பட் அதே மாதிரி தான் எல்லா தயாரிப்புகளையும் தயவுசெய்து நினைக்கணுங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். நீங்களும் இனிமேல் நினைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐயான்னு ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமாகறாங்க. அதில் சரத்குமார் ஜோடி. அப்போது நயன்தாரா ரொம்ப சின்ன வயசு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா சந்திரமுகி படம் பண்ணுறாங்க. அதில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஐயாவும் நல்லா ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கிட்ட ஆகுது அவங்க ஃபீல்டுக்கு இப்போ ஹாய்ன்னு ஒரு படத்தில் கவினுக்கு ஜோடியாக பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஹீரோயினாகவே கொடிக்கட்டி பறக்கிறாங்க அப்படிங்கும்போது, தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்திலலாம் டாப்பில் இருக்காங்க. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஷாருக் கான் பண்ண படம் 1000 கோடிக்கு மேலே அடிச்சது படத்தை பார்த்துருப்போம். இப்போ சல்மான் கூடயும் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அதனால் குறிப்பாக நீங்கள் வந்து ஏன்னா உங்கள் உதவியாளருக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, கூடியவர்களுக்கு பண்ணுறீங்க. அதே மாதிரியே தயாரிப்பாளருக்கு நீங்கள் பெரியும் அதை உதவி பண்ணியே ஆகணும். இது வந்து உதவிங்கிறதுல உங்களுடைய கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கடமையை நீங்கள் செய்யணும். நம்ம படம் முடித்தோம், ஸோ நடித்து முடிச்சிட்டோம், பணம் வாங்கி பல கோடிகள் சம்பளம் வாங்கிட்டோம், அதோட போகிறோங்கிறதை தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி டாக்ஸிக் படத்துக்கு போனீங்களோ, இப்போ உங்கள் படத்துக்கு ஹாய் படத்துக்கு போனீங்களோ, அதேமாதிரி இனி ஸோ வரக்கூடிய படங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கலந்துங்கிறது தான் ஸோ எல்லோருடைய விருப்பமும், என்னுடைய விருப்பமும். இதற்கடுத்து இந்த ஹீரோக்கள் சொன்னேன் இல்லையா? அதில் குறிப்பாக பார்க்கணும்னா இப்போ அஜித் சார் திடீர்னு பார்த்தோம்னா படங்களை குறைச்சாரு. கார் ரேஸு அது இதுன்னு ஸோ போயிட்டார். அதனால் படங்கள் வந்து பெரிய அளவில் கமிட் பண்ண முடியல அவருக்கு. ஸோ விடாமுயற்சி பெரிய அளவில் கை கொடுக்கல. குட் பேட் அகிலி வந்து ஓரளவு ஹிட்டு. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு 60 கோடி ரூபா எனக்கு நஷ்டம்னு சொல்கிறாரு அது. இப்போ அதனால கார் ரேஸ் போனதுனால பார்க்கணும்னா இங்கே படத்தில் நடிக்கிறதுக்கான கவனக்குறைவு அவருக்கு ஏற்பட்டுச்சு. தயாரிப்பாளரில் சம்பள பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு பார்த்தோம்னா எந்த தயாரிப்பு வராதனால நிறைய கம்பெனி போனாங்க, பிஸ்னஸ்மேன் போனாங்க, எதுவும் சரியாக வரல. அப்போ கடைசியாக இப்போது அவங்க ஒய்ஃபு ஷாலினி அவங்க பேரில் இப்போ சொந்தமாக ஒரு பேனர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனுடைய படைப்பு ஆர்வமாக போகுது அதில். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா அஜித் சாரும் கிட்டத்தட்ட ப்ரொமோஷனுக்கு எதுவுமே வந்து வர்றதில்ல. அவருக்கு ஏற்பட்ட நிறைய கசப்பான அனுபவங்கள் தான் அதுக்கு ஒரு காரணம். குறிப்பாக சொல்லணும்னா பிரபல இயக்குனர் பாலுமேந்திரா அவருடைய அசிஸ்டண்ட்டு, டாப் மோஸ்ட்டு டைரக்டர். அவர் படத்தில் நடித்தாலே வேற ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் விக்ரம் அவர்களும் சரி, சூர்யா அவரும் சரி, வேறு லெவலில் பேசப்பட்டாங்க. ஸோ அவருடைய இயக்கத்தில் அஜித்குமார் ஒரு படம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-25% வந்து படம் வந்து ஷூட்டிங் முடியுது. ஆனால் சில காரணங்கள் அதில் பண்ண முடியாமல் போகுது அவருக்கு, அஜித் அவர்களுக்கு. இதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு, ஃபினான்சியரு, அஜித் எல்லாத்துக்குமே நிறைய பிரச்சனைகள் உருவாகி அங்கே அஜித் தலை தான் உருளுது. மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்கிறார். இதுக்கு காரணம் வந்து இயக்குனர்னு அவரு சார்பா, இயக்குனர் தரப்பில் மற்ற தயாரிப்பை பார்த்தா இது அஜித்து காரணம் அப்படின்னு நிறையா பிரச்சனைகள், ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான அஜித் அவர். மிகுந்த ஒரு போராட்டம். அடுத்து படம் பண்ணுறதா இல்லை சினிமாவே வேணாம் முடிவு பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிறது மாதிரிலாம் அஜித் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பீரியடு. அப்புறம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றார். அதில் வந்து மேக்சிமம் வந்து மற்ற இயக்குநர்களையோ தயாரிப்பாளர்களையோ தனக்கு சம்மந்தப்படாதவர்களை பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு முடிவு பண்ணுறதா ஒரு தகவல் அணி தான் எடுக்கிறாரு. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேடையில் வந்து பெருந்தலைவர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே சில விஷயங்கள் பேசுகிறாரு. அப்போது சில பேட்டிகளும் வந்து அஜித் சார் கொடுக்கும்போது பார்த்தோம்னா இங்கே தான், ஆனால் அவர் மனசில் இருக்கிறத டக்குன்னு போட்டு உடச்சிடுவார். இது இப்படி நாளைக்கு என்ன அந்த பிரச்சனை வரும், எது சம்மந்தமாக வருங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். ரஜினி சார் அஜித் சாருடைய அந்த இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் உடனே சொன்னதை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேச வேணாம், யோசித்து பேசுங்க, டக்குன்னு நம்ம பேச வேணாம், இதனால் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும், இல்லைனா பேசுகிறத குறைச்சிங்க, யாரும் வந்து கேள்வி கேட்டு இது பண்ணாங்களோ அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கடந்து போயிருங்க அப்படின்னு ரஜினி சார்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதன் பிறகு தான் வந்து அஜித் சார் வந்து நிறைய பத்திரிகையாளர்களை சந்திப்பதை வந்து குறைச்சார். படங்கள் அவர் பண்ணுற படங்களுக்கு வந்து நடிக்கிறதோட சரி, அதோடு அவர் வந்து முடிச்சுட்டு போயிடுவார். ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்கா, என்ன இருக்குது, லாஸ்ட் ஷாட் எதாவது இருக்கா, க்ளோஸ்அப் இருக்கான்னு எல்லாம் என்கொயரி பண்ணுவார். டைரக்டர் வந்து எதுவுமே இல்லை சார், டோட்டலாக முடிச்சாச்சு சார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட சரி பரப்பிட்டு போகிறவர் தான். அப்புறம் படம் ரிலீஸுக்கு கூட இங்கே சென்னையில் இருக்க மாட்டார் மோஸ்ட்லி. அவங்க மனைவி ஷாலினி அவர்கள் தான் தியேட்டருக்கு வந்து படம் மற்ற பார்த்துருப்போம். ரோகிணி தியேட்டரோ கமலாவோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அவர்களுடைய விமர்சனம் நமக்கு கேட்டோம். குட் பேடுகள் கூட அப்படி தான் பார்த்தது. வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கேருந்து ஷாலினி மேம் கிட்ட வந்து படம் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது, எப்படி இருக்குங்களா, அதை மட்டும் விசாரிச்சுக்குவார். பட் அதுக்கு பிறகு தான் ஒரு படம் பார்க்குறதே. ஸோ இப்படி தான் அஜித் அவர்களுடைய அதை படங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் அந்த கசப்பான அனுபவங்கள் தான். ஆனால் இப்போது என்ன ஒரு முடிவுனா, இப்போ அவருக்கு சொந்த படம் பண்ணுற டேர் டெவில் அப்படின்னு ஆதித்ய ரவிச்சந்திரன் வச்சு பண்ணுறாங்க. இல்லை அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது தான் இதில் மோகன்லாலாம் முதல்ல இந்த மாதிரி இருந்து மோகன்லால் சம்பள பிரச்சனைலாம் அவர் இல்லை. ஸோ அதுக்குள்ளே யார் போட போகிறான்னு தெரியல, ஆர்டிஸ்ட் சாய்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு எப்படி நயன்தாரா அவர்கள் வந்து மற்ற படங்களில் நடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு வராமல் தவிர்த்தாங்களோ, இப்போ ஆய் படம் அவருடைய சொந்த படத்துக்கு போகிறாங்க, பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷனுக்கு. அதே மாதிரி அஜித் அவர்களும்
இப்போ எடுக்கக்கூடிய டேர் டெவில் படத்துக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்கு பல ஊர்களுக்கு போவார் இல்லையா, பேட்டி கொடுப்பார் இல்லையா, பேசுவார் இல்லையா, நம்ம அப்போ என்னங்கிறத நம்ம கேட்போம் அவர்கிட்ட அப்படின்னு தான் சில தயாரிப்பாளர்லாம் பேசிகிட்டு எனக்கு ஒரு தகவலும் வருது. ஏன்னா அடுத்த படம் கமிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்கள் படம் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, இவ்வளோ ரெமுனேஷன், இவ்வளோ அட்வான்ஸு, இவ்வளோ பேமெண்ட்டு, இவ்வளோ டேஸு அப்படிங்கிறலாம் போடும்போது இறுதியாக கடைசியில் ஒரு நோட் ஒன்று போடுங்க. கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 4 சென்டர் வாங்க, இல்லை ஒரு 2 சென்டர், சென்னை ஒன்று, இல்லை மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு திருச்சின்னு ஒரு சென்டர் 2 சென்டர் வாங்க. அதர் ஸ்டேட்டு கேரளா அண்டு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஸோ 3க்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் போட்டு அக்ரிமெண்ட் சைன் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நான் ஒரு 11 அதை நீங்கள் டேட் கிடைச்சா போதும், இனிமேல் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணும்போது தான் கடைசியில் கூப்பிடும்போது அவங்களால வர மாட்டேங்கிறாங்க. பட் நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணும்போது இனிமேல் போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள முடியும். அதில் இப்போது டேர்டெவில் படத்துக்கு அவர் கண்டிப்பாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, தன் ரசிகர்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக மேடையில் வந்து பேசுவான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பேசி தான் ஆகணும். ஏன்னா இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா நிறையா ஹீரோக்கள் வந்து நிறைய நம்ம மேடையில் படங்களுக்கு நம்ம வந்து பேசி நம்ம பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக ரஜினி சார் வந்து அவருடைய படங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்துடுவார். கமலஹாசன் சார் வருவார். கடைசியாக பார்க்கணும்னா விஜய் சார் வந்து அவருடைய எல்லா படங்களுக்குமே வந்து ஆடியோ லான்ச்சில் கலந்து நம்ம பார்க்க முடியும். நிறையா விஷயங்களை பேசுனது, நிறைய குட்டி கதைகள் சொல்லப்பட்டதெல்லாம் கேட்டிருக்கோம். கடைசியாக ஜனநாயகன் படம் அரசியலுக்கு வந்தது பிறகு கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் மாதம் 2025 மலேசியாவில் நடக்கும்போது கூட பார்த்திங்கன்னா சென்னையில் சில ப்ராப்ளம்லாம் உருவாச்சு, பண்ண முடியல. மலேசியாவில் பண்ணாங்க ஆடியோ லான்ச்சு. 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்தது. அங்கேயும் போய் அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த விஷயம் பார்க்க முடிஞ்சுது. அதனால் ஒரு தயாரிப்பாளர் வந்து பல கோடிகள் உங்களை நம்பி போடுறாங்கும் போது கண்டிப்பாக ஹீரோ அண்ட் ஹீரோயின் நிச்சயமாக கலந்துக்கிட்டு அந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கும் ப்ளஸ்ஸு தானே. தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குமோ, அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நீங்களாவது பண்ணும்போது இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே அதில் பெனிஃபிட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நீங்களும் அடுத்த படம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சம்பளத்தை அதிகமாக கேட்கலாம் நீங்கள் அதை. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் எல்லா பேருமே அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனிமேலாவது வந்து அஜித் சாரும் சரி, நயன்தாரா அவர்களும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய பல ஹீரோக்கள் எல்லாமே அவர்கள் நடித்த படங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கலந்துக்குங்க. அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தயாரிப்பாளர்களை வந்து நீங்கள் வாழ வைக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.